மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. விஜு விஜு உன்னதான் கூப்பிடுறேன். என்கிட்ட பேச மாட்டியா? என்கிட்ட கோவமா இருக்கியா? இனிமேல பார்க்க கூட மாட்டியா? விஜு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பேச விஜு. வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து நான் மட்டும் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. போத குறைக்கு வீட்டுல இருந்து போறேன்னு சொல்ற. எல்லாம் என்னால தானே? உனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்காததுக்கு காரணம் நான் தானே? விச்சு நீ எப்படா புரிஞ்சுக்க போற? ஏன் விச்சு என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு பைக் மேல காட்டுற? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எது வந்தாலும் என் முகத்தை பார்த்து பேசுவான்ல. ஏன் விச்சு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்கிட்ட பேசவே மாட்டியா? புரியுது விச்சு, உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கல. அதானே என் மேல இருக்க கோவத்தை பைக் மேல காமிச்சிட்டு இருக்க. அப்படிதானே? விச்சு நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல. என் மனசுல நீ மட்டும் தானே இருக்க. நீ மட்டும்தான் இருப்ப. எப்பவுமே நீ மட்டும்தான். உன்னை மறக்கணும்னா அன்னைக்கு நான் இல்லைன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் என்னை பத்தி நீ புரிஞ்சுப்ப. உனக்கு இப்ப வேணா பிடிக்காம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன உனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும். ஏண்டா இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே வரலையா? அந்த அளவுக்கு பொல்லாதவளா தெரியறா உன் கண்ணுக்கு? இந்த அளவுக்கு என்ன அவாய்ட் பண்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. விச்சு ப்ளீஸ், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் விச்சு. ஒரே ஒரு வார்த்தை பேச விச்சு. என்ன பாரு விச்சு. விச்சு உன்கிட்ட தான் வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற விச்சு? காலேஜ் வந்துருச்சு, ஏறுங்க. எனக்கு ஃபேக்டரிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். ஏறுங்க. ஏன்டா இப்படி இருக்க? வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து காலேஜுக்கு வர வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இப்ப போற மாதிரி காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு போறேன்ற. எனக்கு டைம் ஆகுது, இறங்கு. என்கிட்ட பேச விச்சு. என்ன பாரு விச்சு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. எனக்கு டைம் ஆகுது, இறங்கு. மாட்டேன், நான் இறங்க மாட்டேன். நீ என்ன பார்த்து என்கிட்ட என்னடின்னு பேசுற வரைக்கும் நான் இறங்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். ஏய் லூஸ் அடி நீனு. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. அத முகத்துக்கு நேரா சொல்லிட்டேல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு. உன்ன மாதிரி திமுரு பிடிச்சவளும் ஏன் லைஃப் பார்ட்னரா வருவாளாம். என் லைஃப் பார்ட்னரா வரத்துக்கு ஒரு அருகதை வேணும். அது உன்கிட்ட கிடையாது. இங்க பார், இதுக்கு மேலே சும்மா என்னை ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். இறங்கு. எப்பயோ ஒண்ணு இறங்கு. ஏய் நான் இப்படிதான் சொல்லிட்டேன்ல. எனக்கு பொண்டாட்டியா வரத்துக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியெல்லாம் உன்கிட்ட கிடையாது. சும்மா இதுக்கு மேலே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த, நான் வேற மாதிரி பாத்துக்க. யாருங்கடி? ஏய் உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீ ஒரு பொண்ணு தானே. உனக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திட்டு இருக்க. சும்மா சொன்னது சொல்லிக்கிட்டு இருக்க. இருக்கின்ற எண்ணங்காத வழியே எப்போது தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே.
நீ எப்பதான் புரிஞ்சுக்குவேன்? அந்த அளவுக்கு நான் உனக்கு கேட்டவளா தெரியலனா? அதனால உனக்கு என்ன பிடிக்கலையா? இனி எப்பவுமே பிடிக்காதா? வச்சு நான் மனசார விரும்புற வச்சு உனக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல. அட விச்சண்ணா, அப்ப பாரதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம விச்சண்ணா கிட்ட பேசிட்டு போய் பாரதியை பார்ப்போம். அண்ணா, விச்சண்ணா. ஸ்ரீ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னண்ணா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாரதி வந்துட்டானா? பாரதி விட்டுட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆமாம்மா, பாரதியை டிராப் பண்ணிட்டு தான் கிளம்பலான்னு இருந்தேன்னா நீ வந்துட்ட. ஓ அப்படியா? நினைச்சேண்ணா, நீங்க இருக்கிறத பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு பாரதியை டிராப் பண்ண தான் வந்திருப்பீங்கன்னுட்டு. அப்புறம் நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? உங்க அக்கா நிலாக்குட்டி அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஓ ஸ்ரீ, அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. என்ன யாரு சொல்றீங்க? பாரதியவா? ஆமாம்மா, அவளை தான் சொல்கிறேன். அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. அவ கூடவே இரு. அவ எங்கேயாவது போனாலும் நீ அவ கூடவே போ. என்ன சொல்கிறேன்னா, ரெஸ்ட் ரூம், கேன்டீன், இல்லை யாரையாவது பார்க்க போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் கொஞ்சம் அவ கூடவே நீயும் போ ப்ளீஸ். அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. எங்கே போகிறதா இருந்தாலும் அவளை தனியாக விடாதுன்னு சொல்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதனால தான். அவளை தனியாக விடாத. அவள் எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடவே போமா. ஈவினிங் நான் வர வரைக்கும் தான். நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? அவள் காலேஜில் இருக்கிற நேரம் அவள் கூடவே நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. நான் கிளம்புறேன். அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ப்ராப்ளம்னு மட்டும் தெரியுது. என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்லண்ணா. நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா அவளை பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேண்ணா. தேங்க்ஸ்மா. அப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு அவகிட்ட எதுவும் சொல்லிக்காத. அவளை பத்திரமா பார்த்துக்க. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணா, நீங்க கவலைப்படாம போங்க, நான் பார்த்துக்கிறேண்ணா. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன். அது சரி. டேய் ஷரத், இன்னும் இந்த வாக்கு முடிக்காம வச்சிருக்கியா? மாவன, நாளைக்கு வந்து தாண்டி இருக்கு உனக்கு. விஜய் என்ன போனானா இல்லையா? போனவன் இன்னும் கால் பண்ணவே இல்லை. சரி, நம்மளே கால் பண்ணி கேட்போம். இவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. இவளை நினைச்ச மைண்ட் அப்செட்டா இருக்கு. இவளுக்கு இப்போ பெயின் கொஞ்சம் கம்மியாச்சா இல்லையான்னு தெரியலையே. சரி, போய் எதுக்கும் ரேட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். வந்துட்டான். அடி குல்ஃபி, நினைச்சதும் வந்து நிக்கிறடி. எப்படி என்னங்க மாமோய், சைட்டா? அத சொன்னோம்ல, இப்பெல்லாம் சைட் அடிக்க கூடாது. நைட்டு டைம்ல வச்சுக்கலாம், அதுவும் நம்ம ரூமுக்குள்ள வச்சுக்கலாம். இப்படி ஓபன் பிளேஸ்லாம் வேணாங்க மாமோய். ரொம்ப பேசுறடி, ரொம்ப பேசாத, அடிச்சிருவோம் பாத்துக்க. ஏய், என்ன ரொம்ப நக்கலோ? ஆமா, என்ன இது கையில? இது வாங்க, இது உங்களுக்கு தான் காஃபி. நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையானே தெரியல. அப்புறம் எனக்காக என்னென்னமோ பண்ண கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானே தெரியலல. அதனால தான் உங்களுக்காக நான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்க, நீங்க காஃபினா நல்லாவே குடிப்பீங்களா? அதனால தான் உங்களை கேட்காமலே கொண்டு வந்துட்டேன். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? ஏற்கனவே உனக்கு பெயினா தானே இருக்கு. நீ எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்? காஃபி வேணும்னா எனக்கு போட்டுக்க தெரியும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அக்கா வந்துருவாங்க, அவங்கள போட்டு தர சொல்ல போறேன். இல்ல அம்மாவோ பாட்டியோ வந்துருவாங்க. எதுக்கு நீ இதை பண்ணிட்டு இருக்கான்? உனக்கே கஷ்டமா தானே இருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டமாலாம் இல்லை. நீங்க எனக்காக என்னென்னமோ பண்ணும்போது நான் அட்லீஸ்ட் உங்களுக்காக காஃபி மட்டும் போட்டு வரக்கூடாதா? எனக்கு இப்போ பெயின்லாம் இல்லை. நீங்க கொடுத்த கஷாயத்துல எனக்கு எல்லாமே குறைஞ்சிருச்சு. கஷாயம் மட்டுமா, கொடுக்க வேண்டியதும் கொடுத்தீங்கல்ல, அதுலேயே எல்லா வலியும் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் எனக்கு ஒன்றும் வலி இல்லை, பரவாயில்ல தான் இப்போ எனக்கு. என்ன ஏதோ கொடுத்துட்டேன்றதுக்காகலாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அது நீ காரக்கா துடிச்சிட்டு இருந்த, அந்த சமயம் என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்காக தான் அது கொடுத்தேன். அதுக்காக ஓவரெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல வராது, புரியுதா? நான் எடுத்ததுதான், முடிவு எடுத்ததுதான்.
நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கான வழியை பாரு. சும்மா இங்க இருந்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தான் நம்பிட்டேங்க, நம்பிட்டேன். இந்தாங்க காஃபி வாங்கிக்கோங்க. ஏய் நகருடி, என் போன் அடிக்கிறது கேட்கலாம். உன் பின்னாடி தான் போன் இருக்கு, நகரு. ஏங்க, நான் என்ன அங்கே நின்றுட்டு இருக்கேன்? தள்ளி தானே நின்றுட்டு இருக்கேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஏய் ஒன்றும் வேண்டாம், எனக்கு எடுத்துக்க தெரியும். நானே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன்டி, எனக்கு வேணுங்கிறது நானே எடுத்துக்கிறேன். ரொம்பதான். நானும் என்னென்னமோ சேட்டையை காமிச்சிட்டேன். இது மசிய மாட்டேங்கிறாரே. இன்னும் என்னதான் பண்றது? அடியே நீலா, நீயும் உன் எனர்ஜி எல்லாம் மொத்தமும் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டேன். ஆனா ஒன்னுத்துக்கு வேலைக்காக மாட்டேங்குது. இந்த மனுஷன் எதுக்குமே மடங்க மாட்டாரு. என்னதான் பண்றது? அடி குல்ஃபி, என்ன பிளான் போட்டாலும் அர்ஜுன் கிட்ட வேலைக்கு ஆகாது. அவனா இறங்கி வந்தா மட்டும்தான் முடியும். இறங்க மாட்டேன்னு ஒண்ணு மொபைல். ஏங்க இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஏய் என்ன விளையாடுறியா? நான் இதுக்கு ஒண்ணு அடிக்கணும். நீங்க வேற அடிக்கிற காலெல்லாம் போயிடுச்சு. நான் இனிமே உன்னை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடிக்கிறேன். ஓடி, ஏதாவது கனவு கண்டிருப்ப. ஓடி. கனவு கண்டனா? இல்லையே. இவர் அடிச்சது இப்ப இருக்க எனக்கு வலிக்குதே. இவர் எப்போ அடிக்கிறதுன்னு இப்ப என்ன அடிச்சாரே. இல்ல உண்மையாவே நான் தான் கனவு கண்டனா? ஆமா, இவர் தான் என்கிட்ட விளையாடுறதே நிறுத்திட்டாரே. ஆமா போல, நான் தான் கனவு கண்டிருக்கேன் போல. ஏங்க போன் தானே பேசுறேன், அமைதியா இரு. மூஞ்சி பாரு. எப்ப பாரு என்கிட்ட மட்டும் சுடு சுடுன்னு முறைச்சிட்டு இருக்க வேண்டியது. யோ, நீ எப்பதான் என்னை பார்த்து சிரிப்ப? நடுவுல சிரிச்சா நானாதான் என் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டேன். ஐயோ கடவுளே, இதுக்கு ஒரு விடுவு காலமே வராதா? ஹலோ, சொல்லு கீர்த்து. நீ எப்பயோ கால் பண்ணணும்னு நினைச்சா இப்ப பண்ற? கீர்த்துவா? அது யாரு? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆடியாத்தி ஆத்தி, இவன் என் சக்காலத்து இல்ல. ஐயோ கடவுளே, ஊரோட தலை முழுகியாச்சுன்னு பார்த்தா இங்க வந்து விடலையா? ஐயோ ஆமா, இவன் என்ன போன்ல பேசுறான்? அப்ப எனக்கு தெரியாம போன்ல பேசிட்டு தான் இருக்காங்களா? பாட்டி, ஐயோ போச்சு போச்சு. நான் வேற இப்ப பார்த்து இவர்கிட்ட முறுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவர் இந்த நேரம் பார்த்து அவகிட்ட சாஞ்சிருவாரோ? அவ ஏற்கனவே என்னை விட அழகா இருக்கான், போதா குறிக்க மாடனா இருக்கான். ஒருவேளை மனுஷன் அங்க மயங்கிட்டாரோ? சிச்சி, இவர் அப்படியெல்லாம் கிடையாது. இவரை பத்தி எனக்கு தெரியும். இவருக்கு எது வந்தாலும் நான் மட்டும்தான். ஆனாலும் பயமா இருக்கே. சொல்லு கீர்த்து, எங்க இருக்க? உன்னை நம்பி நான் ஃபேக்டரிக்கு போனேன். என்ன உதைக்கணும்டா? ஏண்டா ஃபேக்டரிக்கு வரலன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்போ உன்னோட லொகேஷனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கேன். உங்க வீட்டு கேட்டு கிட்ட தான் நின்னுட்டு இருக்கேன். டேய், யாரும் செக்யூரிட்டி கூட இங்க இல்ல. எல்லாரும் எங்கடா போயிருக்காங்க? வீட்டுக்கே வந்துட்டியா? சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. செக்யூரிட்டி வந்து கேட் ஓபன் பண்ணுவாரு. வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். என்னது, வீட்டுக்கு வந்துட்டாளா? ஐயோ போச்சு 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 போச்சு, எல்லாம் போச்சு. என் சக்காலத்தி இப்ப வீட்டுக்கு வரேன்னு யார் அழுதான்? நீ இப்ப எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரா? ஐயோ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சு. இனிமே நான் இல்லையா? ஐயோ முடியாது முடியாது. என் புருஷனால யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனுக்கு நான் தான், எனக்கு என் புருஷன் தான். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சக்காலத்தை வந்தாலும் சரி, விட்டெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏய் ஏய், ஆடிய குல்ஃபி உன்னதாண்டி? சொல்லுங்க, என்ன? ஆமா, யார் இப்ப வீட்டுக்கு வராங்க? எதுக்கு இவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க? என்ன கேட்டீங்களா என்ன? என்ன இவளுக்கு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? ஓ மேடம், கடுப்பாகுறீங்களோ? ஆகணும்ல, ஆகுடி. இப்படிதானே எனக்கும் இருக்கும். போல இப்போ கீர்த்து வரட்டும், முன்னாடி வச்சு செய்யறேன்டி. நீ ஏன் ஓடி வந்து என்னை பிடிச்சிருக்கணும் வாயால சொல்லணும். சொல்ற வரைக்கும் உனக்கு நான் நிறைய வச்சிருக்கேன்டி. என்ன இப்படி வந்திருக்கான்? ஐயோ போச்சு போச்சு போச்சு, இந்த சக்காலத்தி வரை இப்படி வந்திருக்காளே. அது சரி, நான் இவ்வளவு வச்சு செய்யலாம்னு நினைச்சேன். கீர்த்து அவளே செஞ்சுருவா போல இருக்கேன். குல்ஃபி பிடிச்சிக்க, இவனாலும் போக மாட்டேன். எப்பவும் கூட தான் இருப்பேன். ஹாய் ஹாய் அர்ஜுன், ஹாய் சபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட மறந்துடலையே, நான் யாரும் ஞாபகம் இருக்கா? அடிய சக்காலத்தி, உன்னை மறக்க முடியுமா?
இவன் என்ன இப்படி வந்திருக்கான்? ஐயோ, தொப்புளுங்க புலம்பு காட்டிக்கிட்டு வந்திருக்காளே. இந்த மனுஷன் வேற ஏதாவது பாக்குறாரா? ஹாய் கீத்து, வா அங்கே நின்றுட்டு இருக்கான். இப்படி வா, வந்து உட்காரு. ஏய் நகரு, வந்திருக்கானா? வந்தவளை வான் கொடுக்க விட மாட்டேங்கிறான். நகருடி. ஓ எரியுதோ? ஏறிட்டோம் ஏறிட்டோம், நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும், அப்போதான் அணைக்க முடியும். அணைக்க நான் ரெடி. ஹாய் ஹாய் சபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே சக்கொடுத்து சிரிக்கி. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் நல்லா இருப்பானா இல்லையானு எனக்கே தெரியல. அதான் வந்துட்டியே. அது சரி. குல்ஃபி, அந்த காஃபி ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை கொட்டிட்டு வேற சூடா புதுசா 2 பேருக்கு காஃபி போட்டு எடுத்துருவான். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நானும் கேத்துவோம் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. ஓ என்ன சொன்னீங்க? 2 பேரும் தனியா பேசணுமா? எரியுதோ? ஏறிட்டோம், பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆமாம்மா, நானும் கேட்டோம் தனியா பேசணும். நீ இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். ஓ போய் காஃபியை பொறுமையா போட்டு பொறுமையா கொண்டு வா, ஒன்றும் அவசரமே இல்லை. ஓ கேட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன? வா வந்து பக்கத்துல உட்காரு. ஐயோ மாமோய், வேணாயா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது பாத்துக்க. ஐயோ, இவங்க 2 பேரும் தனியா பேசணுமா? இவ்வளவு நம்பி நான் எப்படி இந்த மனுஷனை தனியா விட்டுட்டு போறது? அப்படி விட்டுட்டு போனா என்ன ஆகுறது? அடியே நீலா, கறந்து கொண்டே இவங்களை தனியா மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல இருந்து நகர்ந்துடவே கூடாது பாத்துக்க. ஹாய் சபி, என்ன வந்ததுல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? யாரு ஒண்ணு நான் மறக்கிறது? அது சரி, மறக்கிற மாதிரி அடி நடந்துக்கிறேன். நிலா, கோவத்தை காட்டாத. சிரிச்ச மணிக்கு இவ்வளவு பேசி வழி அனுப்பி வச்சிரு. அது எப்படிங்க உங்களை மறப்பேன்? உங்களை மறக்கிற மாதிரியா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸும் முடியல. குல்ஃபி, உள்ளுக்குள்ள தவிக்கிற போல இருக்கு. தவிக்கணும்ல, எனக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும். தக்காளத்து சிரிக்கி எப்படி துப்பலை காட்டிட்டு நின்னுட்டு இருக்கோம்? இவளா? ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீங்களா? சொல்லுங்க சபி, என்ன என்ன உங்க டவுட்? இல்லைங்க, உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா? கஷ்டமா? ஏன் சபி, எதுக்கு அப்படி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இப்படி துணியே பத்தும் பத்தாம போட்டுட்டு வரீங்க, போதா குறைக்கு கிழிஞ்ச துணியா போட்டுட்டு வரீங்க. அதான் கேட்டேன், ஒருவேளை வீட்டுல பண கஷ்டமோ என்னமோ. வேணும்னு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு காசு கொடுக்குறேன், போய் நல்ல துணியா எடுத்து போட்டுக்கோங்களேன். குல்ஃபி இவளா? குல்ஃபி ஏங்க சொல்லுங்க. அடி குல்ஃபி, அது ஒன்றும் கிழிஞ்ச துணியா இல்லை பத்தாத துணியா கிடையாது. அது மாடர்ன் ட்ரெஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ஏங்க, இது இது மாடர்னா? இது கிழிஞ்ச துணியும் பத்தாத துணியும் போட்டு அந்த மாதிரி இருக்கு, இதை போய் மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க? ஏங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். சபி பாத்தீங்களா, என்ன இப்படி வாடுறீங்க? ரியானாவே இது மாடர்ன் ட்ரெஸ் தாங்க. இதுவா? இது மாடர்ன் ட்ரெஸ்ஸா? பத்தும் பத்தாம எட்டியும் எட்டாம போட்டுட்டு வர துணிக்கு பேரு மாடர்ன் ட்ரெஸ். ஆமா, நல்லா இருக்கீங்க உங்க மாடர்ன் ட்ரெஸ். என்ன சபி இப்படி சொல்லிட்டீங்க? கீட்டு, இவளுக்குலாம் எப்படி இதை பத்தி தெரியும்? மேடம் தான் சுத்த பட்டிக்காடாச்சு. மாடர்ன் ட்ரெஸ் பத்திலாம் இவளுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அவளை விட்டு தள்ளு, நீங்க வா. ஏய் என்ன முறைக்கிற? உண்மையை சொன்னா கோவம் வருதோ? உண்மையாவே நீ பட்டிக்காடு தானே? யாரு? நானா? ஆமா நீதான். வேண்டாங்க, நான் பட்டிக்காடா? உங்களா? கோவப்படாதடி நீலா, நீ பட்டிக்காடா இல்லையான்னு இவருக்கு காமி. கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? எதுக்கு கூப்பிடுறான்? ஏய் எதுக்கு ரூமுக்குள்ள கூப்பிடுறான்? கீர்த்து வந்திருக்கோம், அவகிட்ட பேசணும். போய் வேலையை பாரு. இல்ல, கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பேசணும், கொஞ்சம் வந்து போங்க. இல்ல ஐயோ வாயனா. ஏய் என்னடி இதெல்லாம்? கீர்த்து வெளியில இருக்கான், நீ பாட்டு கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வர. என்னடி உனக்கு? நீங்க என்ன பார்த்து பட்டிக்காடுன்னு சொல்றீங்க? ஏய் பட்டிக்காடுன்னு சொல்லாம வேற என்னடி சொல்றது? உண்மையாவே நீ பட்டிக்காடு தானே? வேணாங்க, என்ன இப்படி சொன்னீங்க எனக்கு கோவம் வரும் பாத்துக்கோங்க. இப்படிதான் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏய் நீ கோவமே பட்டாலும் சரி, அதானே உண்மை. பட்டிக்காடு வேணாயா ஒண்ணு. கோவப்படக்கூடாது, கோவப்படாம நான் யாருன்னு காட்டணும். காட்டுறேன், இங்கே இருங்க, கொஞ்ச நேரத்துல வரேன்.
என்ன ரொம்ப கடுப்பாயிட்டாலோ? ரொம்ப கோவப்படுறாளே. ஆமா, கோவப்பட்டு எங்க போறான்? என்ன இவ்வளவு ரோஷப்பட்டு போறான்? ஒருவேளை மாடர்ன் ட்ரெஸ்ல வருவாளோ? சொல்ல முடியாது. வந்தாலும் வருவா. டே அர்ஜுன், அப்படி மட்டும் அவன் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்தான் பார்த்து உடனே விழுந்துடாத. கொஞ்ச நேரத்துக்கு டேத்தை மெயின்டைன் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? என்ன பண்றான் இவன்? போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளைய காணுமே. என்ன பண்றான்? என்னன்னு தெரியலையே. ஒரு மார்க்கமா வருவாளோ? அது சரி, பாவம் கீர்த்து வேற வெளியில வெயிட் பண்றாளே. இவன் வருவாளா வரமாட்டாளா? ஏனுங்க மாமோய், எப்படி மாமோய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? அது சரி, மறுபடியும் இந்த புடவை தானே கட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கா இவ்வளவு பெரிய ஆளப்பறேன்? நான் கூட ஒருவேளை மாடர்ன் ட்ரெஸ்ல வருவாளோன்னு நினைச்சிட்டேன். அடி, மறுபடியும் இதே புடவை தானே சுத்திட்டு வந்திருக்கேன். இதுல என்னடி வித்தியாசம் தெரியுது? சரிதான் போடி. இவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். அங்க கீர்த்து வேற வெயிட் பண்றான். நான் போய் அவளை பாக்குறேன். போய் ஏதாவது பண்ணு, போடி. போடாதீங்க, இருங்க மாமோய். நான் ஏன் இதை காட்டிட்டு வந்தேன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம். இருங்க மாமோய், பக்கத்துல வந்து சொல்றேன். இந்த புடவைக்கு என்னடி விளக்கம் கொடுக்க போறேன்? இங்க பாரு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. அங்க கீர்த்து வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கு மாதிரி தள்ளி போடி. நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஐயோ மாமோய், சும்மா சும்மா கோவப்பட எப்படிங்க மாமோய்? ஆமா, என்ன சொன்னீங்க? பட்டிக்காடா? ஆமாங்க மாமோய், நான் பட்டிக்காடு தான். பட்டிக்காடுனா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கண்ட்ரி விடு மாமோய், புரியல? நாட்டுக்கட்டை. எப்பவுமே நாட்டுக்கட்டைக்கு தான் மவுசு ஜாஸ்தி மாமோய். இன்னும் தெளிவா சொல்லணும்னா சாதா களிக்கும் நாட்டுக்கோழிக்கும் கூட வித்தியாசம் இருக்கும். நீங்க போங்களேன், போய் கடையில கோழி வாங்கி பாருங்க. சாதா கோழி கம்மி ரேட்டு தான், நாட்டுக்கோழி தான் விலை வசந்தது. அப்போ எதுக்கு மவுசு ஜாஸ்தி? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாமோய். என்ன சொன்னீங்க? அவளை மாதிரி இன்னும் மாடர்ன் ட்ரெஸ்ல வரணுமா? மாமோய், ஃபாரின் பீஸ்ன்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஃபாரினுக்கு நம்ம நாட்டுல இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்றோம், தெரியும்ல? இந்த பெரிய வழக்கமா? அடியை, அது சரி. இவன் எந்த ட்ரெஸ்ல பார்த்தாலும் நல்லாதான் இருக்கு. ஏய், தள்ளி போ, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னங்க மாமோய், ஆனா புசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? இனிமேதானே விளையாட்டே இருக்கு. இப்படி புசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டு போனா எப்படிங்க மாமோய்? ஏய், நீ பாரு, விளையாடிட்டு இருக்காத. எனக்கு நேரம் இல்லை, சொன்னா கேளு. ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல, போய் படுத்து ரெஸ்ட் எடு. எனக்கு வெளியே வேலை இருக்கு, ஆளை விடு. ஆளை விடுறதா? எப்படி விடுவேன் பாருங்க. இப்ப பாருங்க மாமோய். ஏய், இங்க பாரு, விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, சொன்னா கேளு. விடுடி. கீர்த்து வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதாவது தப்பா நினைக்க போறா, விடு. இப்போதைக்கு என் மாமாவை நான் விட போறதே கிடையாது. எவ்வளவு வந்து என் மாமாவை மயக்க வழங்கலாம். நாங்களும் மாடர்ன் ட்ரெஸ்ல மயக்குவோம் தான். இப்ப வேணான்னு தள்ளி இருக்கோம். ஏய், சும்மா அளக்காத. உனக்கு போட தெரியலன்னு சொல்லு. உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்மா என்னன்னு தெரியலன்னு சொல்லு. சும்மா போடவே சுத்திக்கிட்டு வந்துட்டு என்னென்னமோ காமிச்சிட்டு இருக்க, போடி. மாமோய், என்கிட்ட சவால்லாம் விடாதீங்க. நான் எதுக்கும் துணிஞ்சவன், எல்லாமும் பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. அப்படியா? அப்ப போய் முதல்ல அதை பண்ணி காட்டு, போடி. உங்களுக்கு என்ன மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்க அவ்வளவு ஆசை? காட்டுறேன் மாமோய், உங்களுக்கு காட்டாமலா? லவ் யூ மாமோய். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. விளையாடிட்டு போறேன் மாமோய். மாமாய் பட்டிக்காட்டு குட்டி இவ பொல்லாத ஆளு. ஒன்னு தாலி கட்ட வைக்கலன்னா என்னன்னு கேளு. இந்த ஊரு பொண்ண நல்லா பாரு, சேலை கட்ட எலும்பு. என்ன எந்த இடத்திலும் தட்டி பாரு, நாட்டு கட்ட உடம்பு. உடச்சு நிக்குது நரம்பு, இவ குடிச்ச குடியில் உடம்பு. உலக்கு குத்திய உடம்பு, நல்ல உரத்தில் விளைஞ்ச கரும்பு. ஏய், என்னடி சொன்னல, எனக்கு இப்போ உங்ககிட்ட விளையாடலாம் நேரம் இல்ல, வேலை இருக்கு. அங்க கீர்த்து வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் மறுபடியும் இதே மாதிரி 11 முளை சேலையை எடுத்து சுருட்டிக்கிட்டு வாடி, போடி. அட ஏங்க மாமோய், அதுக்குள்ள ஓடிட்டாரா இவர? ஐயோ, அங்க அவ வேற இருக்காளே. இவர் எப்படி நான் அவகிட்ட தனியா விடுறது? விடக்கூடாது. அடியே நீலா, முதல்ல இதெல்லாம் போய் மாத்திட்டு அங்க போய் நில்லடி, போடி. இப்ப விளையாடுறதுக்கான நேரமா இது? அவர் சொன்ன மாதிரி இது விளையாடுற நேரம் இல்ல. முதல்ல போய் அவரை பாதுகாக்கணும். இதோ வந்துட்டேங்க. அடி குல்ஃபி, இங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாலே. நான் கூட வேற மாதிரி வருவான்னு நினைச்சேன். மறுபடியும் அதே புடவையை கட்டிட்டு வரான். பொடி அவளா? சரி, இப்ப நமக்கு எதுக்கு அந்த மைண்டு? சாரி கீட்டு, உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் போயிட்டேன். வேலை? புரியுது. என்ன அர்ஜுன், சம்பவம் போல இருக்கே. அப்படியா? இருந்தாலும் ஒரு கெஸ்ட் வந்திருக்கேன். கெஸ்ட் முன்னாடியே இது கொஞ்சம் டூ மச் தான், தெரியுமா? நீ வேற ஏன் கீத்து
நானே உள்ள போய் ஏமாந்து வந்திருக்கேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல இவ வேற. ஏன் சரி அதை விடு. ஆமா நீ என்னமோ கேட்டு இருந்தீங்க, என்னாச்சு? டேய் அதுக்குள்ள டாபிக் மாத்திட்டேன் அப்படிதானே? சரி சரி, இது உங்களோட பர்சனல், இது நம்ம தலையிடக்கூடாது. ஓகே ஓகே, நான் வந்து விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா அர்ஜுன். ஏய் என்னாச்சு கீட்டு, எதுக்கு இப்ப ஷாக் ஆகுற? என்ன அவ விசில் அடிக்கிறாளே அதுக்கா? ஆமா நீ வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்ட, அதை வந்து இப்ப அவ அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம ஷாக் ஆவா? அவ கிடக்கா. சரி நீ வந்த விஷயத்த சொல்லு. அர்ஜுன் அது வந்து கீட்டு அவ தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் பாத்துட்டு இருக்காத. ஏற்கனவே என்ன கடுப்பேத்திட்டான், அதை விடு. சரி நீ சொல்லு, என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்ன, என்ன நினைக்கிற சொல்லவே மாட்டேங்கிற, சொல்லு. டேய் அர்ஜுன், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்ன அவ தானே நிக்கிறான், நீ நான் நின்றுட்டு போட்டோம். இங்க பாரு, அவன் நம்ம வேலையை கெடுக்கணும்னே வந்திருக்கான். நீ அவளெல்லாம் பார்க்காத, அவளை மைண்ட்ல வச்சுக்காத. நீ வந்த வேலையை சொல்லு, என்னன்னு சொல்லு. இது முக்கியமான விஷயம்னு சொன்னேன், அதை சொல்லாம அது தவிர மற்றது எல்லாம் பேசிட்டு இருப்போம். சொல்லு கீட்டு. ஐயோ அர்ஜுன், இப்ப நீ திரும்பி பாத்தீனா நானாவது பேசுறேன், நீ பேசவே மாட்டே. திரும்பி பாருடா. மாம்சே, ஐயோ மாம்சே. இவளுக்கு ஒரு வேலை இல்லை இவளா. நான் கொண்ட ஆசை எல்லாம் 4 ஆண்டு ஆசைதான். உறங்கும் போதும் ஒலிக்கும் அடி உன் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வை இல்லை, நெருப்பாட்சி நெஞ்சம்தான். அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கனிந்திடு. உடல் டேய் அர்ஜுன், என்னடா பண்ற? நீ அமைதியா இருக்கீட்டு, எனக்கு தெரியும். இவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம், ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இவளா அர்ஜுன், என்னடா பண்ற நீ? என்னடா பேராண்டி இதெல்லாம்? நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நான் பண்றது சரியா தப்பான்னு. ஏய் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அமைதியா இருந்தேன், நல்லா இருக்காது. எப்போ நீ இந்த வீட்டு விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டியோ அப்பவே போயிருக்கணும். உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சு பார்த்தியா, அதுவே தப்பு தான். இங்க பாரு. சாரிங்க, நான் ஏதோ தெரியாம வேணும்னா பண்ணலங்க. இருக்கு இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேச வேணும். இவ்வளவு நாள் உன்னை இங்க விட்டு வச்சது தப்புன்னு சொல்லிட்டேன்னா, இனி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. இங்க பாரு, நான் லாயரை பார்த்து நான் பேசிட்டேன். நாளைக்கு நம்ம லாயரை பார்க்க போறோம், புரியுதா? உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ். அதுக்காக லாயரை பார்க்க நாளைக்கு போகணும். ரெடி ஆயிரு. ஹாய் டியர், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சாரிப்பா, நேற்றுக்கு 24 minutes வீடியோ எடுத்திருந்தேன். மொத்த வீடியோவும் அப்படியே கரெக்ட் ஆயிடுச்சு, டோட்டலாக டெலீட் ஆயிடுச்சுப்பா. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன், ஆனால் என்ன பண்ண, என் நேரம் சரியில்லை போல இருக்கு. அதனால டோட்டல் வீடியோவும் டெலீட் ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். சரி இருந்தாலும் அதை நினச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு இன்னும் கடுப்பு தான் ஜாஸ்தி ஆகும்னு தெரிஞ்சிச்சு. அதனால டோட்டலாக ஃபோனை தூக்கி ஓரம் போட்டுட்டு என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போயிட்டேன்ப்பா. அதனால தான் என்னால் நேற்றுக்கு பார்ட் 2 வீடியோவை கொடுக்க முடியல. போஸ்ட் போட்டிருப்பேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியர்ஸ், நேற்றுக்கான பர்த்டே விஷஸ் பார்த்துருவோமா? சாரி டியர்ஸ், நேற்று உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணியிருப்பேன். நேற்று செகண்ட் வீடியோ போடுவோம், அதில் பர்த்டே விஷயம் கொடுத்துக்கலான்றதான். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் விஷயம் சொல்லவே இல்லை. ஐம் ரியலி சாரி. எல்லாருக்கும் பிலேட்டட் விஷஸ். சாரி டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஹம்பிகா சிஸ்டர், அவங்களுடைய பாப்பா ரிஹானாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரிஹானா குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரிஹானா செல்லம். ரிஹானா தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்களா தங்கம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வமாரி சிஸ்டர், அவங்களுடைய சன் மகிழனுக்கு நேற்றுக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகிழன் தங்கம். சாரிடா தங்கம், நேற்றுக்கு ஆண்டியால விஷ் பண்ண முடியல, இன்னைக்கு பண்றேன், சாரி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மகிழன் செல்லம். மகிழன் தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களா தங்கம். அப்புறம் செல்வமாரி சிஸ்டருடைய அக்கா முனீஸ்வரி சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முனீஸ்வரி சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முனீஸ்வரி டியர். முனீஸ்வரி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. பை டியர்ஸ். ஆமா டியர். அப்புறம் இப்போ ஹெவி ரெயின் சீசனா இருக்கு, ஸோ எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா எங்க வீட்டில் 4 பேருக்குமே அஃபெக்ட் ஆயிருக்கு. 4 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல இருக்கோம். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தண்ணி எல்லாம் சூடு பண்ணி குடிங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. இந்த மழையில வெளியில விட்டுறாதீங்க.
ஸ்கூல் லீவுனாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப